தொட்டு தாளாட்ட வெக்கத்துல சேல வந்து விட்டு விட்டு போராட. இவன் ராத்திரிக்கு என்ன எடி, என்ன மணி 6:30 தானே ஆகுது. அதுக்குள்ள ராத்திரிக்கு என்னன்னு வந்து நிக்கிறவ புக்கு எடுத்து படின்னு சொல்லிட்டு வந்து 10 நிமிஷம் கூட ஆகல. அதுக்குள்ள சோறு சோறுன்னு வந்து நிக்கிறான். சரி, இட்லி வந்துகிட்டு இருக்கு, சட்னி அரைச்சிட்டு கூப்பிடுறேன். வந்து சாப்பிட்டு போ. என்ன இட்லி சட்னிங்கிற, ஏதாவது கறி எடுத்து செய்ய வேண்டியதானே? ஆமா, உங்க அப்பா கொடுக்குற காசுக்கு கறியை மீன் எடுத்து குழம்புல வைக்க முடியும். நானே பக்கத்து வீட்டுல தேங்காய் 2 உரிச்சிட்டு வந்து அதை தான் திரும்பி சட்னி அரைக்க போறேன். பேசாம இருக்கிறத சாப்பிட சொல்லிட்டேன். அதை விட்டுட்டு அது வேணும் இது வேணும்னு கேட்க வேணாம். ஒரு வாரத்துல பணம் வரும், கறி எடுத்து குழம்பு வச்சு சோத்தாக்கி வைக்க. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எல்லாம் செஞ்சு தரேன், சரியா? போமா, லீவ்ல ஏதாவது சாப்பிடலான்னு செஞ்சு தர மாட்டேங்கிறேன். அடி, பள்ளிக்கூடத்துல பரீட்சைக்கு படிக்க லீவ் விட்டுருக்காங்களா, உனக்கு சாப்பிட லீவ் விட்டுருக்காங்களா? பிள்ளையானது காலையில எந்திரிச்சு படிக்கணும், ராத்திரி வரைக்கும் படிக்கணும் இல்லையா? பொழுது போய் விளக்கு வச்ச நேரம் அப்பயாவது உட்காந்து படிக்கணும். பொழுதுனைக்கு டிவி பார்க்கறது, விளையாடுறது, சோறுல என்ன பொட்டப்புல ஆத்தாளுக்கு ஒத்தாசையா இருக்கணும். அதுவும் கிடையாது, படிக்கிறதும் கிடையாது. இப்படியே இருந்தா என்ன ஆகுறது? ஏமா என்னம்மா நீனு ஒரு கறி மீன் கூட எடுத்து தர மாட்டேங்கிற? அடியே, ஆமா அப்படின்னு அவனே இருக்கிறது எனக்கு என்னென்ன போய்கிட்டு கிடக்கா. அம்மா கஷ்டம் கொஞ்சமாவது உனக்கு தெரியல அடி. ஒருத்தி வருமானத்துல எவ்வளவு தான் செய்ய முடியும்? மரியாதையா பாடுறத சாப்பிட்டு அமைதியாயிரு சொல்லிட்டேன். ஏதாவது இல்லாப்பத்தி பண்ண அப்புறம் இதுவும் இல்லாம பண்ணி விடுவேன். தனிச்சதை சாப்பிட்டுட்டு சிவனையில தூங்குன்னு சொல்லிட்டு போயிடுவேன். பிள்ளைங்க வீட்டுல இருக்கேன்னு சுட சுட இட்லியை சுட்டு தேங்காய் துவையில அரைக்கிற மாதிரி என்ன சொல்லணும்? குட்டி, என்ன இங்க பஞ்சாயத்து? ஆமா, வந்துட்டாரு. இட்லிக்கு கறி கேட்டேன், அது அம்மா செஞ்சு தர மாட்டேங்குது. வேணாம்மா, இங்க கேட்கறத உங்க அப்பனை பார்த்து கேளு. தாரகுட்டி, நீ ஒன்னும் கவலைப்படாத, அப்பா உனக்காக கறி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஹாய், சூப்பரு அப்பா, நீ உண்மையாவே சூப்பர் அப்பாப்பா. எப்பா எங்கேயாவது மழைக்குள்ள பெய்யுதான்னு பாரடி தாரா. இல்லம்மா, அப்புறம் உங்க அப்பா என்ன கையில கறியை வாங்கிட்டு வந்து நிக்கா? டேய், வாங்கிட்டே வரலனாலும் வரலங்கிறது, வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் வந்தவன இப்படி அசிங்கப்படுத்துறது. புடி, கறியை குழம்பு வை. ஏதோ இம்பிட்டாவது அறிவு வந்துச்சே. பச்சை பிள்ளை 2 வீட்டுல இருக்கு, தோளுக்கு மேல வளர்ந்த பையன் இருக்கா. அவனுக்கு வாய்க்கு ருசியா உடம்புக்கு தெம்பா 4 கறி எடுத்துட்டு வரணுமாவது புத்தி இருக்கேன். சந்தோஷம் தான். ஏய், நல்லா சுருக்குன்னு வையே. நல்லா கறி குழம்பு வச்சு ஒரு தூக்கில் ஊற்றி எனக்கு கொடுக்கணும். இன்னும் 1/2 மணி நேரத்தில் ஆகணும். ஏன் தர வீட்டில் சாப்பிட மாட்டீங்களா? தூக்கில் எடுத்துட்டு போய் ரோட்டில் தான் உட்காந்து சாப்பிடுவீங்களா? ஏய், நான் வீட்டில் தாண்டி சாப்பிட போறேன். என் நண்பனுக்கு நண்பன் கொண்டாட்டிருந்தோம் ஒன்று வைக்க சொல்றேன். அவங்க இங்கே வந்து சாப்பிட முடியுமா? வந்தாதான் நீ சோறு போடுவியா? அதான் அவங்க வீட்லயே கொண்டு போய் கொடுக்கலான்னு நான் செய்ய சொல்றேன். நண்பனும் நண்பன் கொண்டாட்டியம்மா யாரு? எனக்கு இருக்கிறது ஒரே நன்மை, என் 6 வீர் தோணே கோபாலும் அவன் சம்சாரமும் தான். யோ, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? கொண்டாட்டி நினைச்சு வேலைக்காரன் நினைச்சியா? என்ன வந்து இவனுக்கோ சமைச்சு கொடுங்கிற? என்ன நீ சமைச்சு கொடுத்தா குறைஞ்சா போயிடுவேன். சொல்றதை செய்ய, குழம்பு வச்சு கூட நான் கொண்டு போய் கொடுக்க. இந்த கதையே வேணாம். அடி தாரா, ஆச்சி அவங்க அப்பா லட்சணத்தை உனக்காகவும் உங்க அண்ணனுக்காகவும் வாங்கிட்டு வரல, அவன் நண்பனுக்கும் நண்பன் கொண்டாட்டிக்கும் செய்யணுமா, அதுக்காக வாங்கிட்டு வந்திருக்காரு உங்க அப்பாரு. ஏய், பிள்ளைங்க மனசுல நஞ்சு வதைக்காத, எல்லாருக்கும் சேர்த்து தான் வாங்கிட்டு வந்தேன். வாங்கினேன். என்னடா சோலையை கொண்டு போய் சும்மா ஆடுதேன்னு பார்த்தேன். கிழக்க ஒதுக்கிற சூரியன் மேற்கு வச்சாலும் நீ வீட்டுக்கு ஒன்று வாங்கி போட மாட்டியே, என்ன கேட்காமையே தாங்கன்னு வந்து விழுவுதேன்னு நினைச்சேன். அப்பவே உன் மேல சந்தேகம் தான். இப்பதான் விளங்குது என்ன ஏதுன்னு. முடிவா கேட்கிறேன், கை ஆக்குவியா மாட்டியா? ஏயா, உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? நம்ம பிள்ளைகளுக்கும் எனக்கும் எம்பிட்டும் உதவி செஞ்சிருக்க அந்த மல்லிகாக்கா. அந்த அக்கா குடும்பம் நல்லா இருக்க கூடாதுன்னு அந்த நிம்மியா புருஷனை எம்பிட்டும் சத்தி வேலை செய்யறாங்க. அவங்களுக்கு இப்படி ஒத்தாசையா இருக்கிறியே, இந்த பாவம் நமக்கு நம்ம பிள்ளைகளுக்கு தானே வந்து சேரும். அடி பாடி பார்க்கத்தவளே, உன்னால முடியலன்னா என்ன, நானே சமைச்சு கொண்டு போய் கொடுத்துக்கிறேன். இங்க பாரு, நானே விறகு அடிச்சுட்டு வந்து அடுப்பு பற்ற வச்சிருக்கேன். இங்க எங்கேயாவது அடுப்புல கைய வச்ச நான் மனுஷியா இருக்க மாட்டேன். பாடி, ஏதோ புதுசா வீட்டுக்கு போயிருக்காங்களே, அவங்க சாமான் சட்டெல்லாம் ஒட்டு வைக்கவே லேட் ஆகும், ஏதோ நம்மளால முடிஞ்ச உதவியை ராத்திரி நேரத்தில் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு நினைச்சேன். உன்னால முடியலன்னா விடு, வேற எங்கேயா கொடுத்து சமைச்சு கொண்டு போய் கொடுத்துக்கிறேன். போப்போ, எங்க வேணா போ, ஆனா இஞ்சி சமைக்க முடியாது. தாராகுட்டி பாத்துக்க, எங்க அம்மா எப்படி பேசுறா பாரு. நீ இவ்வளவு வாங்கி தர மாட்டா, நான் வாங்கி கொடுத்தாலும் உங்களுக்கு செஞ்சு போட மாட்டாலாம். எப்பா ஏன் அப்படி சண்டை போடுற? தாரா, நீ உள்ள போ, கறி குழம்பு வச்சு தரேன். நான் காலையில கறி குழம்பு வச்சு தரேன், நீ போப்பா. சரிம்மா. இங்க பாரியா, உனக்கு கடைசியா சொல்றேன், மரியாதை அவன் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ண. அப்பதான் நீயும் ஒரு கூட நம்ம குடும்பமும் நல்லா இருக்கும். இப்படி அடுத்து அவங்க வயிற்றுச்சலை கொட்டிக்கிட்டு நம்மளால நல்லா இருக்க முடியாது சொல்லிட்டேன். பாடி
போக்கத்தவளை புருஷன் கேட்டானேன்னு ஒன்று சமைச்சு கொடுக்கறது இல்லை, இவெல்லாம் நல்ல பொண்டாட்டியா? இந்த ஆளுக்கெல்லாம் பட்டாதான் புத்தி வரும். என்னது நெல்லு மண்ணுமா கிடக்கு? காலையிலேருந்து உள்ளங்கையே அரிக்குதேன்னு பார்த்தா நெல்லு மண்ணு தான் கையில் கிடைக்குது. உள்ளங்கை அரைச்சா கொட்டோ கொட்டோ பணம் கொட்டோ நீ ஆத்தா சொல்லும், எங்கே கொட்டுது? ஒன்றத்தையும் காணோம். என்னத்த சொல்ல, தங்கம் வேற விலைவாசி குறைஞ்சிக்கிட்டே வருது. கையில் காசு பேச வந்தால் கூட 2 தங்கட்டம் செஞ்சு காதில் தொங்க விடுவேன். எங்கே முடியுது? உன்னையாச்சும் பெரியவன் சின்னவன் அம்புட்டு பையன் சம்பாரிச்சு கொண்டு வந்து ஆத்தா கையில் கொடுத்துட்ருந்தான். இப்போ எல்லாம் அவன் பொண்டாட்டி உசாராகி அவங்களோட நிறுத்தி போடுறாளுங்க. ஆத்தா கறிக்கு ஒன்றும் மிஞ்ச மாட்டேங்குது. ஒரு வளையல் தோடுன்னு எதையாவது செஞ்சு போடுவோன்னு பார்த்த முடியுதா? அம்மா அம்மா, யாருது? பார்க்கவே ஒரு மார்க்கமாக இருக்கா. செயினகின்னு அக்கா வந்தானா? ஏம்மா, இது மூர்த்தி ஐயா வீடு தானே? ஆமாம். நீங்கள் யாரு? ஏம்மா, என்னை கந்து வெட்டி கந்து அனுப்புனாரு. கந்து வெட்டி கந்துனா? அந்த கேடு கெட்ட பயிலாக தான் என் வீடு இந்த நிலைமைக்கு வந்து நிற்குது. இப்போ என்ன புதுசாக சொல்லி அனுப்பிச்சிருக்கா? மரியாதையாக போயிட்டு சொல்லிட்டேன். இல்லை விளக்க மாட்ட கொண்டு விரவி விட்டுருவேன். அம்மா, என்ன இப்படி சொல்கிறீங்க? அப்புறம் என்னல, தனியாக இருக்க பொம்பளை கிட்ட கந்து வெட்டி கந்து அனுப்புனா ரங்க அனுப்புனான்னு சொல்லி இப்படி உசுறு எடுத்துக்கிட்டு கிடக்க. மரியாதையாக போயிடு. மற்ற கிளவி வாங்கி நினைக்காத. என்ன இன்னும் விளக்க மாட்ட எடுத்த வேலை வேணான்னு வையே, பாத்தி தரத்தி தெருமுக்கு வரைக்கும் அடிச்சுக்கிட்டு வருவேன். பார்த்துக்க. இனிமேல நாங்கள் ஏமாறுறதுக்கு எங்ககிட்ட 1 ரூபா கிடையாது. எதா இருந்தாலும் 2 வீடு தள்ளி பின்னாடி என் மழகாரி, அதான் உங்கள் கூட்டாளி அவள் இருக்கா, அவகிட்ட போய் பேசிக்க. ஓ, அவங்க அங்கே இருக்காங்களா? அப்புறம் அந்த பணத்தை அவங்கள்ட்டே கொடுத்துருட்டுமா? என்னது, பணத்தை கொடுக்க போறியா? ஆமாம்மா, கந்து வெட்டி கந்தாண்டா உங்கள்கிட்ட 1 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டு வர சொன்னாரு. மூர்த்தி அண்ணனை பார்த்து கொடுக்க சொன்னாரு. மூர்த்தி அண்ணன் இல்லை. ஓ, அப்போ அந்த தர வேண்டிய 1 லட்சத்தை எடுத்துக்கிட்டு தான் நீ வந்தியாப்பா? அவா குடிக்கிறியா? காப்பி தண்ணி ஏதாவது வச்சு தரட்டுமா? எப்பா, இது பயங்கரமான கிளவியாக தான் இருக்கு. இம்புட்டு நேரம் விளக்கு மாற்ற கொண்டு வரவங்கன்னு கேட்டுச்சு. பணம் நானே பல்ல அடிச்சுக்கிட்டு காஃபி போட்டு தரட்டான்னு கேட்குது. வேணாம் வேணாம், இதுக்கு ஏதாவது காஃபி குடிச்சு நமக்கு ஏதாவது ஆனாலும் ஆகிப்படும். பணத்தை கொடுத்துட்டு ஓடிடுடா. இல்லைம்மா, அதெல்லாம் வேணாம். பயப்படாத, நான் சும்மா பார்க்க களவாடி பய மாதிரி இருக்கியா, அதான் அப்படி சொல்லிட்டேன். நீ ஒன்றும் பயப்படாத. நீ பணம் கொண்டு வந்திருக்க ஆரம்பத்துலேயே சொல்லியிருந்தா ஆனால் உள்ள கூட்டு பாலை கீழே கொடுத்துருப்பேன். நீ அதை இவ்வளோ லேட்டால சொல்கிற? இல்லைம்மா, பரவாயில்ல, எடுத்துட்டோம். மூர்த்தி ஐயா வர சொல்லுங்க, பணத்தை கொடுத்துட்டு போகிறேன். அதான் பாவமே, இப்போன்னு பார்த்து வீட்டில் ஒருத்தர் கூட இல்லைப்பா. மூர்த்தியோ அவன் சம்சாரமும் இல்லை, அப்படியே என் சின்ன மகனும் இல்லை, என் மருமகளும் இல்லை. பேர பிள்ளைகளுக்கும் பள்ளிக்கூடத்துக்கு போயிடுச்சு. ஒத்தாளாக தான் இருக்கேன். நீ என்கிட்ட கொடுத்துருப்பா. நான் மூர்த்தியோட அம்மா தான். நான் அவங்ககிட்ட பொறுமையாக எடுத்து சொல்லி கொடுத்துக்கிறேன். அது வந்து அவர் மூர்த்தி அண்ணங்கிட்ட தான் கொடுக்க சொன்னார். அட, நான் இம்புட்டு தூரம் சொல்கிறேன், உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஏன் மகன் தான். நான் பெற்ற பிள்ளை 3, மூர்த்தி 1, காளையே 2, அந்த நிர்மலா 3. அதான் அவங்களோட கூட்டுக்காரங்க பண்ணாலே எல்லாம் என் பிள்ளைங்க தான். என்கிட்ட கொடு. சரிம்மா, நீங்களே வாங்கிக்கோங்க. எப்பா, உள்ளங்க அடிச்சது வீண் போகல. ஆத்தா சொன்னது சரியால இருக்கு. சரிம்மா, நீங்கள் கொடுத்துருங்க, நான் வரேன். எம்மா, என்னாச்சு கிழவிக்கு பணத்தை பார்த்தோன்னே? சரி, நம்ம கிளம்புவோம். தங்கத்தில் தங்கத்தான் செய்ய சொல்லிட வேண்டியதான். காசு பணம் துட்டு மணி மணி, காசு பணம் துட்டு மணி மணி. கொடை போட்டுச்சா ஹைட் இல்லை, பறக்க போகிறேன் ஃப்ளைட் இல்லை. எப்பா, கடைக்கு போனால் 500 ரோட்டு போகிற பக்கமே தெரிய மாட்டேங்குது. நம்மளும் எம்பிட்டு தான் சிக்கனமாக குடும்பம் பண்ணணும்னு பார்த்தாலும் விற்கிற விலைவாசிக்க முடிய மாட்டேங்குதுயா. உடனே வேற ஒரு பக்கம் பெருசாகிக்கிட்டே போகுது. வரவுக்கு மேலே செலவு வேற வந்துக்கிட்டே இருக்கு. என்ன பண்ணுறதுனே தெரியல. கடவுள் தான் நல்ல வழி விடணும். யார் இந்த பையன் நம்ம வீட்டு பக்கம் வருது? தம்பி தம்பி நில்லு. என்னக்கா, யார் நீங்க? என்ன எங்க வீட்டு பக்கம் இருந்து வர? யாரை பார்க்க வந்த? எது, அந்த கிளவி இருந்த வீடு உங்க வீடா? ஆமாப்பா, அது என் மாமியார் தான். என்ன அங்கே பிரச்சனை? ஏன் அவங்களோட எதுவும் சண்டையா? அதெல்லாம் இல்லைம்மா, நான் சும்மா தான் வந்தேன். கந்து வெட்டி கந்து அனுப்புனாரு. கந்து வெட்டி கந்தனா? என்ன விஷயம் இப்போ? உங்களுக்கு சேர வேண்டிய 1 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து விட்டாரு, அதான் எடுத்துட்டு வந்தேன். ஆத்தா மகமாயி, என் கூக்குரல் உனக்கு கேத்துடுச்சு ஆத்தா. நான் கேட்ட மாதிரியே பணத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு முழிச்சுக்கிட்டு இருந்தப்ப பணத்தை கொண்டு வந்து கையில் கொடுத்துட்டேன். கொடுப்பா கொடு, என்கிட்ட கொடு. நான் அவர் சம்சாரம் தான், கொடு. ஏம்மா, கொடுத்துட்டேனே. மூர்த்தி ஐயாட்ட கொடுக்க சொன்னாங்க, மூர்த்தி ஐயா இல்லைன்னு அவங்க அம்மா வாங்கிட்டாங்க. என்னது, அந்த கிளவிட்ட கொடுத்துட்டியா? அவங்க தான் நான் கொடுத்துக்கிறேன்னு வாங்கினாங்க. ஏய்யா, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? அந்த கிளவிக்கிட்ட கொடுக்கறது முதல்ல வாய்க்குள்ள போன மாதிரி திரும்பி வருமா? என்னம்மா நீங்க, கொடுக்கலன்னா அந்த அம்மா வையுது, கொடுத்தா நீங்க வைக்கிறீங்க. அது உங்க குடும்ப பஞ்சாயத்து, எனக்கு தெரியாது. அண்ணன் கொடுக்க சொன்ன மாதிரி உங்க வீட்டுல பணத்தை கொடுத்தாச்சு, நான் வரேன். ஏலே ஏலே குண்டா,
செய்கிறதையும் செஞ்சுட்டு எனக்கு என்னன்னு போறாம பாரு. இந்த கிளவி பணத்தை என்ன பண்ணுச்சோ தெரியலையே. இதுகிட்ட இருந்து எப்படியாவது வாங்கி போடணும். வேலையை போனை போட்டு நகை செய்கிற ஆசாரியை வர சொல்லிடணும். ஹலோ ஹலோ, யாரு? நாராயண ஆசாரியா? ஆ, கையில் கொஞ்சம் ரூபா இருக்கு. எனக்கு தங்கத்தில் தங்கட்டம் செய்யணும். விலை வேப்ப ரொம்ப குறைச்சிக்கிட்டே வருதாவே. வந்தீங்கன்னா ஒரு ரெட்டு வாங்கிட்டு போய் செஞ்சு கொடுப்பீங்க. ஆ சரி சரி, சீக்கிரம் வாங்க. அப்படியா? சரி சரி, அப்போ ஒரு ஃபோன் அடிச்சுட்டு வாங்க. ஆ கிளவி அங்கங்க கையில காசு இல்லாம நானே பொறுக்கி கொண்டு போய் மளிகை ஜாமான் வாங்கிட்டு வரேன். இது லட்ச ரூபா ஆட்டையை போட பாக்குதா? தங்கத்துல தங்கட்டான் கேக்குதான், தங்கட்டான் இன்னைக்கு இருக்கு இந்த கிளவிக்கு. ஆ சரி சரி வைக்க. யார் வரதுக்குள்ள ஆர்டர் பண்ணியாச்சு. ஆசாரி தங்கத்துல தங்கட்டான் செஞ்சுருவாரு. சூப்பர் டி. நீயா? நான் தான். ஏன் என்ன பார்த்தா இப்படி பேய் அடைச்ச மாதிரி நிக்கிறீங்க? இவன் ஒன்னையும் கேட்கல போல, சமாளிப்போம். சும்மாதான். நான் எங்க அப்படி நின்னேன்? திடீர்னு வந்து பின்னாடி நின்னா ஏன்னா கொஞ்சம் திக்கன் ஆயிடுச்சு. சரி சரி, சாமான வாங்கிட்டு வண்டியா? இப்போ வேலையை பாரு. நான் வாங்கிட்டு வந்ததெல்லாம் இருக்கட்டும். இது ஏதோ ஃபோன்ல தங்கட்டான் பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அது வந்து நம்ம சுக்கு இருக்கல்ல, அவள் தங்கட்டான் செஞ்சாலாம். அதான் வந்து ஒருட்டு பார்த்துட்டு போடின்னு சொன்னா. சரி அப்புறமா வரேன்னு சொல்லியிருக்கேன். எதா போதும் நிறுத்துங்க. சும்மா தேவையில்லாம போய் பேசிட்டு இருக்காதீங்க. நானும் நீங்களா சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். நீங்க ஒன்றும் சொல்ற மாதிரி தெரியல. இல்லாதனால வீட்டில் என்ன நடந்துச்சு? நான் தான் அங்கிட்ட இங்கிட்ட நடந்துக்கிட்டு கிடந்தேன். சும்மா கதை விடாதீங்க. கந்து வெட்டி கந்த 1 லட்ச ரூபா பணம் கொடுத்து விட்டாரா? ஆஹா, கூடவே இருந்து பார்த்த மாதிரி சொல்றாளே. விஷயம் இவ காதுக்கு போயிடுச்சு. அதை கொண்டாங்க. என்னடியே சரி இது மாதிரி பேசிக்கிட்டு கிடக்க? 1 லட்ச ரூபா தானே? ஆமா வந்துச்சு. இப்போ அதுக்கு என்னங்கிற? வந்த பணத்தை கொடுக்க வேண்டியதானே? அடியே அது என்ன, உங்க அம்மா வீட்டுல இருந்து வந்த பணமா இல்ல உங்க அப்பா சம்பாரிச்சு கொடுத்து விட்டானா? எல்லாம் என் மகன் காசு. அதை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இவன் வேலையை பார்த்துக்கிட்டு பாடியே. என்ன பண்ணுவீங்க? தங்கத்தை இங்க பாருங்க, இந்த கதையெல்லாம் இங்க நடக்காது. பேசாம பணத்தை கொடுங்க. பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்டணும். சும்மா நீங்க பாட்டுக்கு ஏதாவது செஞ்சுக்கிட்டு கிடக்காதீங்க. அதெல்லாம் தர முடியாது. ஓ, நீங்க என்ன தரது? பணம் எங்க இருக்குன்னு பார்த்து நானே எடுத்துக்கிறேன். ஐயோ, கட்டில் மேல தானே பணத்தை வச்சுட்டு வந்தோம். இது எடுத்துருவாளே அத்தி. ஏடி பணத்தை யாரை கேட்டு கையை வச்சேன்? யாரை கேட்கணும்? இது என் மூட்டு பணம். என் புருஷன் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சது. நான் யாரு கேட்கணுங்கிறேன்? அடி வா, ஆத்தா கொடுத்தாலா அப்பா கொடுத்தானா? எல்லாம் என் புள்ள சம்பாரிச்ச காசுடியே. மரியாதையே கொடுத்துரு, இல்ல நடக்கிறதே வேற. என்ன சொன்னாலும் இதுல இருந்து 1 ரூபா தரமாட்டேன். பச்சை பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துல ஃபீஸ் கட்ட முடியலன்னு இந்த மனுஷன் திணறிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு தங்கத்தான் கேக்குதா? போயிடுங்க சொல்லிட்டேன். இந்த பணத்தை உங்க கையில தர முடியாது. என்னடி சொன்ன? நீ என்ன தரது? நானே எடுக்கேன். கிளவி போனா போதுன்னு பார்த்தா என்ன பத்திர காலி ஆக்கிறியாக்கோ? ஒன்ன அடியே விடுடி. பணத்தை தொட்ட அடுத்த மாடி நீதான். யாத்தே கையை முறிச்சு எத்துறாளே. நானும் போனா போது மாமியார் ஆச்சேன்னு பார்த்தா என்னையே பத்திர காலி ஆக்குறீங்கல்ல. இன்னொரு வாட்டி ஏதாவது பேசிக்கிட்டு பணத்து பக்கம் பந்தீங்க, நான் மனுஷியா இருக்க மாட்டேன். யாராவது ஓடியாங்களே. ஒரு உலகத்துல மல்லிகாவை மருமக விட்டாங்கிறீங்களே. மாமியார் எப்படி வெளுன்னு வெளுக்காளே, வந்து பாருங்களே. கிளவி சத்தம் வெளியே போட்ட அம்பிட்டுதான் சொல்லிட்டேன். குறவையிலே ஒரே மிதி. மரியாதையா இருந்துட்டேன். இன்னொரு வாட்டி பணத்துல கைய வச்ச நான் மனுஷியா இருக்க மாட்டேன். ஜாக்கிரதை. என்ன கொலை பழந்துட்டா? இடுப்பெலும்பே உடஞ்சி போச்சு.